பிரியங்காவோட கல்யாணம் தான். ஆனா அவங்கள வச்சு கேட்கிறேன் அப்படின்னா அவங்க பிரபலம், அதனால இந்த டாபிக் கேட்கிறேன். என்னன்னா, ஒரு பெண் வந்து 2வது 3வது திருமணங்கள் செஞ்சுக்கிட்டா இந்த நாடும் ஊரும் மக்களும் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க அவங்கள பத்தி. இதே ஒரு ஆண் வந்து 2வது 3வது 4வது திருமணம் வரைக்கும் செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த பேர். பிரியங்கா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இல்ல இது 3வது கல்யாணம், அப்படி இப்படின்னு நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. ஏன் ஒரு பெண் வந்து அவங்க வாழ்க்கை பிடிக்கல, அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க, அந்த வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு 2 வருஷம் இருந்து தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க, இது வந்து சரியா தவறா? நம்மளுக்கு 100 வருஷம், நம்ம 2000 இப்போ 25 இருக்குன்னா அவன் 2125 இருக்கிறான். எல்லாமே அவங்க தான் வாழ்க்கையில். தெய்வத்தில் கணக்கு வச்சாலே பெண்கள் தெய்வம் அதிகமாக இருக்குது. அந்த தெய்வத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த லைஃபுக்காக அவங்க ஹஸ்பண்டை பலி கொடுக்குறது, பிள்ளைங்களை பலி கொடுக்குறது, பிள்ளைங்களை அடிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, எப்படி மறுஜன்ம நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இப்ப சமீபத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியங்காவோட கல்யாணம் தான். ஆனா அவங்கள வச்சு கேட்கிறேன் அப்படின்னா அவங்க பிரபலம், அதனால இந்த டாபிக் கேட்கிறேன். என்னன்னா, ஒரு பெண் வந்து 2வது 3வது திருமணங்கள் செஞ்சுக்கிட்டா இந்த நாடும் ஊரும் மக்களும் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க அவங்கள பத்தி. இதே ஒரு ஆண் வந்து 2வது 3வது 4வது திருமணம் வரைக்கும் செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த பேரும் இல்லை. இப்ப பிரியங்கா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இல்ல இது 3வது கல்யாணம், அப்படி இப்படின்னு நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. ஏன் ஒரு பெண் வந்து அவங்க வாழ்க்கை பிடிக்கல, அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க, அந்த வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு 2 வருஷம் இருந்து தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க, இது வந்து சரியா தவறா? இது பண்ணவே கூடாதா? பெண்களை மட்டும் ஏன் சமுதாயம் இப்படி நடத்துது? உங்களோட கருத்து என்ன? ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிருக்கீங்க. 2 லைனில் கேட்டு உட்காந்துட்டீங்க. நல்லா இருக்குது. ஆக்சுவலி நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குமா, இதில் வந்து ஆண் பெண்ன்றது ஒரு விஷயம் வந்து இருக்கட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று கிடையாது. எப்போ மனிதனாக உருவாக்கப்பட்டதோ வர ஆரம்பிச்சோமோ அப்போத்தந்தே ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்குன்ற சட்டம் வந்துருச்சு. இது வந்து சட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சட்டமாகவோ எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது, எந்த ஒரு பத்திரமும் கிடையாது. அது விதிக்கப்பட்டது அந்த மாதிரி. இவனுக்கு இப்படி தான், இவனுக்கு இப்படி தான், அது அந்த அந்த டிசைன்லேயே போயிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி இருக்காங்க ஃபாரினர்ஸ். நம்மளுக்கு 100 வருஷம், நம்ம 2000 இப்போ 25 இருக்குன்னா அவன் 2125 இருக்கிறான். உண்மையாக அதுதான். ஏன்னா அவன் போயிட்டான். அழகாக மேரேஜ் பண்ணுவாங்க, குழந்தைய பெற்றுப்பாங்க, பிடிச்சிருந்தா வாழு, இல்லையா அழகாக எழுதி கொடுத்துட்டு போயிட்டே. உங்கள்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டியோ அவங்களுக்கு தேவையானது கொடுத்துட்டு நீ விளையிற. ஸோ போயிட்டா அவன் என்ன பண்ணணும்னா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறான், அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதில் எவ்வளோ ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்குது. உன் லைஃப்பும் சேஃப்ட், இவங்க லைஃப்பும் சேஃபு. குழந்தை யார்கிட்ட இருக்க தோணுதோ அவங்க வச்சுக்கிங்க. இல்லை 2 பேருக்கும் வேணும்னா பொதுவாக படிக்க வைக்கிறாங்க, இல்லையா நீ ஒரு குழந்தை வச்சுக்கோ, நான் ஒரு குழந்தை வச்சுக்கிறேன். ஸோ ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் சூப்பராக போய்டுது. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்தளவு அவங்க மெச்சராக வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க குண்டி செட்டில் தான் குதிரை ஓட்டுவாங்க. என்னென்னு, பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், தலை குனிஞ்சு தான் இருக்கணும், பட்டுப்புடவை தான் கட்டணும், தலை குனிஞ்சு தான் போகணும், தலை நிமிர்ந்து பேசக்கூடாது, குரலை உயர்த்தி பேசக்கூடாது, கை நீட்டி பேசக்கூடாது, பெண் ஆணுக்கு கீழே தான் அப்படின்னு எந்த புராணத்துலேயும் பெண் ஆணுக்கு சரிவு கம்மியாக சொல்லலை, எந்த சட்டத்துலேயும் சொல்லலை, எந்த புத்தகத்துலேயும் இல்லை, எதுலேயுமே கிடையாதுமா. ஆண் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு சரி பாதி இல்லை, அதுக்கு ஈடாக பெண்ணும் முக்கியம்தான். ஆண் இல்லாத சில விஷயம் கூட ஆண் இல்லாத விஷயம் கூட சில பெண் பண்ணிடுவா. ஆனால் பெண் இல்லாத 2-3 விஷயம் கூட ஆணால் பண்ண முடியாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நான்லாம் பெண்களுக்கு தான் என்னோடய சப்போர்ட் என்றைக்குமே. ஏன்னா எல்லாமே அவங்க தான் வாழ்க்கையில். தெய்வத்தில் கணக்கு வச்சாலே பெண்கள் தெய்வம் அதிகமாக இருக்குது ஆண் தெய்வத்தோட. ஸோ எங்களது இஸ்லாத்தில் அல்லா உருவம் தான், அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்துஸில் எடுத்திங்கன்னா பெண் தெய்வம் தான் அதிகமாக இருக்கும் ஆண் தெய்வத்தோட. ஏன்னா பெண்ணுன்ற விஷயம் தான் துணிஞ்சு செய்வாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், சின்ன ஒரு அடிப்பட்டால் கூட ஒரு 2 ஏன் இவ்வளோ மாலிக் பாய் சைத்தான்லேருந்து ஜின்லேருந்து கட்டுப்படுத்துகிறேன். எனக்கே ஊசினா பயம், ஊசி போட்டுக்க மாட்டேன். இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன், என்னோடய மக்கள் தானே, ஊசினா பயப்படுவேன் அப்படின்னும் போது. ஆனால் இதே ஒரு பெண்ணு பாருங்கள், போனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுப்பாங்க, தெரிஞ்சும் போய் உட்காருவா. ஆனால் ஆம்பளைங்க 2 தையல் போட சொல்லுவாங்க, ஐயோ நான் வரலப்பா, மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கணும், ஏன்னா பயம். ஆனால் பெண் அப்படி கிடையாது. ஆணோட பெண்ணுக்கு எல்லாமே அதிகம்.
கோபத்துலேருந்து எல்லாமே அதிகம். ஆனால் கண்ட்ரோல் பண்ணி தான் பெண்கள் வாழ்கிறாங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி பங்காக வைக்கணுமா என்ன கேட்டால் நான் மாலிக் பேப்பர்னு சொல்லுவேன். ஒன்று, இப்போ சொன்னீங்களே ஆக்ட்ரஸ் பிரியங்கா ஏதோ சொன்னீங்களே பேர் சம்திங், அவங்க பண்ணது இவங்க பண்ணாங்க, அந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் கணக்கு கிடையாதுமா. பெண்ணு இரண்டாவது ஒரு திருமணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ்னு ஒன்று ப்ராப்பராக முடிச்சுட்டு இன்னொரு திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா 100% பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எப்படியோ பண்ணலைன்னா ஒன்றும் இல்லைம்மா, சித்திரை இருந்தால் தான் செவ்வறு இருந்தால் தான் சித்திரை எழுத முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணு இருந்தால் அதுக்கு தகப்பனாக ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே அப்பா இருக்கணும், அண்ணன் தம்பிங்க இருக்கணும். குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கணவனு ஒரு ஆள் இருக்கணும். அவன் குடிகாரனோ நல்லவனோ கெட்டவனோ ஏதோ ஒருத்தர், ஆனால் ஒரு ஆணுன்னு ஒன்று இருக்கணும். அந்த ஆண் இல்லைன்னா இந்த சமுதாயம் என்ன சொல்லும்? ஒன்றும் இல்லை, 8 மணிக்கு வேலையிலேருந்து வர ஒரு 11 மணிக்கு வரட்டுமே, என்ன வரும்? பாவம் வேலை செஞ்சு லேட்டாக வரணும் வராது, யார் கூட போயிட்டு வந்தாலும் வரும். அவங்க வேலை லேட்டாக இருக்கும், பாஸ் லேட்டாக இருக்கும், பஸ்ஸு லேட்டாக இருக்கும், வாகனம் லேட்டாக இருக்கும், டிராஃபிக் இருக்கும், அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் லேட்டாக வந்திருக்கா, ஏன்னா போயிட்டு வந்திருப்பா, மறு வார்த்தை இதுதான் வருது. ஸோ அங்கே ஏன் பெண்கள்னால் அந்த ஒரு விஷயம் தானா, அது மீறி எவ்வளவோ இருக்குது அவங்கக்கிட்ட. இப்போ பிரியங்கா செஞ்சதை நான் பிரியங்கா வச்சே சொல்கிறேம்மா, அவங்க செஞ்சது நல்லதா கெட்டதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா 100% பண்ணணும். பிரியங்கா மட்டும் கிடையாது, ஒரு வீட்லேயும் ஒரு பெண்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச வாழ்க்கை கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. பிடிச்ச வாழ்க்கை கிடைக்காம கிடைச்ச வாழ்க்கையை பிடிச்சி வாழ்கிறது தான் பெண்களோட சைக்காலஜி. ஏன்னா எல்லார் பெண்களுக்கும் ஷாருக் கான் மாதிரியும் நம்ம அஜித் குமார் சார் மாதிரியும் நல்லா ஒரு மாவீரனாக வரணும், கல் தூக்கணும்லாம் கிடையாது. நம்மளை பார்த்து கஷ்டப்படாமல், நம்மளை அம்மா வீட்டுக்கு அனுப்பாமல், நம்ம கைக்குள்ளே வச்சு நம்ம சொல் பேச்சில் இருந்த ஒரு கணவர் இருந்தால் போதும் தான் எல்லா பெண்மணியும் ஆசைப்படுவோம். அது கிடைக்குதா? கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதில் 50% கிடைக்கிது. அந்த 50% கூட அனுசரிச்சுட்டு இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னா பெண்கள் போவாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. இன்க்ளூடிங் மீ, நானாக தான் என்ன சேர்த்து தான் சொல்கிறேன். ஆண்கள் அப்படி கிடையாது. எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்ப்பாங்க, பிடிக்கல லைட்டாக வண்டி கிராஸாக போகும், ரூட்டில் டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா வேறு ரூட்டை பிடிச்சின்னு போகிற மாதிரி. ஆனால் ஆண்களோட சைக்காலஜி அது. பெண்கள் அப்படி கிடையாது. எந்த ஒரு பெண்ணும் பிறக்கும் போது தவறான பெண்ணாக பிறக்கிறது கிடையாது. எந்த திருடனும் பிறக்கும்போது திருடனாக பிறக்கிறது கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவன் திருடனாக மாற்றுது. அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு பெண்ணு தவறான தொழிலுக்கு போகிறா, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒரு பொண்ணு தவறான ஒரு அதர் அஃபேர்ன்றது போகிறான். அதுக்கு காரணம் கணவன். புரியுதுங்களா? இப்போது ஒரு ஹஸ்பண்ட் இருந்து ப்ராப்பராக இதே ஒரு வீட்டுக்கார் இருக்கும்போது இன்னொருத்த எடுத்து வச்சுக்கிட்டு அந்த லைஃபுக்காக ஹஸ்பண்டை பலி கொடுக்கறது, பிள்ளைங்களை பலி கொடுக்கறது, பிள்ளைங்களை அடிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, எப்படி வச்சுன்னுக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்டால் உன்னோட குழந்தைய கஷ்டப்படுத்துறது, சாப்பாடு செஞ்சு போடுறதில்ல, துணி துவச்சி போடுறதில்ல, பசங்களை பார்த்துக்காம, வீட்டுக்காரையும் பார்த்துக்காம, பெற்றோர்களையும் பார்த்துக்காம, வாழ்க்கை போன மாமியாரையும் பார்த்துக்காம தன் சுதந்திரத்துக்கு மட்டுமே ஈடு கொடுக்குற பெண்கள். அப்படி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வேணாம், நம்ம டீசெண்டாக லைஃப்பை நம்ம பிரிஞ்சிடலாம். உன் லைஃப்பை நீ பாரு, உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ வாழு, எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழ்கிறேன். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்கிட்ட என்ன நீ எடுத்துக்கோ, உண்டு நான் என்ன கொடுத்துட்றேன். நியூச்சலாக பிரிஞ்சுட்டு அவங்களுக்கு மனசு பிடிச்சக்க மாதிரி ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்க வயசானவங்க இருக்காங்க, வயசாகாமல் இருக்காங்க, யாரும் அவனை கண்ணு தெரியாமல் போல. எப்படி அவன் 2 குழந்தைக்கு அப்பாவே இருக்கட்டும், வயசுக்கு வந்த பொண்ணே இருக்கட்டும், நீ அன்மேரிடோ மேரிடோ, கைப்பூச்சியில் தானா? இல்லை. பொய் சொன்னாங்களா? இல்லை. அந்த பொண்ணுக்கு தெரியலன்னா கோமாவாக இருக்குது, இல்லை சைக்கோவாக இருக்குது, இல்லை கோமாஸ்டில் படுத்துட்ருக்கா, ஏமாத்தி இல்லையே, எல்லாமே தெரியும்ல. ஏஜ் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் இந்த ஏஜ் இதெல்லாம் சில பேர் பார்க்குறது இல்லைம்மா. பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை நல்லா பார்த்துப்பாரா. கஷ்டப்பட்டு வாழ்க்கை 100 வருஷம் வாழ்கிறத விட பிடிச்ச வாழ்க்கை ஒரு நொடியானு வாழ்ந்துடணும். நான் அப்படி தான் நினைப்பேன். அந்த மாதிரி வாழ்க்கையை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி ஆளுங்க வாழ்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா பிரியங்கா, அவங்க நினச்சிருந்தா ஒரு ஆக்ட்ரஸு, ஏன் அவங்க ஏஜ் பையனை பார்த்துருக்கலாம், ஏஜ் கம்மியான பையனை பார்த்துருக்கலாமே, ஏன் அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்களா, இல்லை ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஏன்? எது நிரந்தரம், எது வாழ்க்கைக்கு நம்ம கூட வரும், யார் வலியை தாங்குவா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாழ்க்கையில் அடிப்பட்டாச்சு. எப்படி ஏற்கனவே வாழ்க்கையில் பட்டாச்சு, திருப்பி அந்த அடி படக்கூடாதுன்னா ஒரு மெச்சூரான ஆள், ஒரு கல்யாணம் ஆனவரை கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறவரை கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த ஃபேமிலி ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் தெரியும். அனுசரித்து எங்கே போகணும், எங்கே கோவப்படணும், எங்கே சிரிக்கணும் மெச்சூர் ஆளுக்கு தெரியும். அப்போது வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு முடிவு எடுத்தது. இதுதானே உண்மை. கண்டிப்பாக என்ன தப்பு இருக்குது இதில்? பிரியங்கா நானும் பார்த்தேன், 3 ஷார்ட்ஸில் பார்த்தேன். பிரியங்கா
பிரியங்கா அந்த அக்கா இந்த அக்கா அந்த அக்காலாம் கிடையாது. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு சொல்கிற யாராக இருக்கட்டும், வாழ்க்கையை பிடிச்சி வாழுங்க, தயவு செஞ்சு நடித்து வாழாதீங்க. சிறப்பு சிறப்பு. ஏன் அப்படின்னா என்ன இருக்கோ அதை வச்சுன்னு வாழுங்க. இல்லையே ஆசை இருக்கா, ஓப்பனாக சொல்லுங்கள். ஆமாப்பா நான் தப்பு தான் செய்கிறேன், எனக்கு பிடிக்கல, என் லைஃப் இது தான், எனக்கு இப்படி தான் பிடிக்குது, எனக்கு ராங் ரூட்டில் தான் வண்டி ஓட்ட பிடிக்கும், ராங் ரூட்லேயே போயிடு. இல்லைங்க எனக்கு நேர்வழி தான், நேர்வழியில் போயிடுது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத. கெட்டவன் அவரோட ரொம்ப நிறைய இருக்குது சொல்லணும்னா. தயவு செஞ்சு இந்த ஏஜ் அதிகமான வயசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுறது, இப்போ மீடியா இருக்கிறதால வெளில தெரியுது. அப்போ ஆதி காலத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களே, ஒரு ஆம்பளைக்கு 5 ஒய்ஃப் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறது? அப்போ ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு சட்டம்லாம் கிடையாதுமா. சட்டம்னா ஒன்று தான், பிடிச்சிருந்தா வாழு. ஒருத்தனை கஷ்டப்படுத்தி வாழாது. ஒருத்தனை கொண்டு ஒருத்தன் வாழ முடியாது, ஒருத்தனை ஏமாற்றி ஒருத்தன் முடியாது. அதுக்கு இருந்துட்டு நீ சாவடிக்கிறது வர கொடுத்துட்டு உங்கள் லைஃப்பை பார்த்து நீ போயிட்டே இரு. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வயசானவர் பண்ணுறியோ இல்லை சின்ன பையனை பண்ணுறியோ, அது உன்னோட தகுதி, உன் தலை விதி. விதி மதியால் வெல்ல முடியாது. ஸோ இந்த பிரியங்கா பண்ணுறது கரெக்டாக ரைட்டானா 100% கரெக்டு, தப்பே கிடையாது. ஏஜிங் ஒரு விஷயம் கிடையாது, மெச்சூரிட்டி. இப்போ பாருங்கள், 20 வயசாக காண பண்ணுறாங்க. பொண்ணுக்கு 20, பையனுக்கு 25. 25 வயசு என்ன மெச்சூரிட்டி வரும்? என்ன மெச்சூரிட்டி வரும்? இவன் ரோட்டில் நின்று எங்கே தவறாக மனைவின்ற விஷயத்த 4 பேர் முன்னாடி தவறாக பேசிட்டா கூட அசிங்கம், கை நீட்டி அடிச்சிருவான், அசிங்கமாக பேசிடுவான், மாமனார் முன்னாடி அசிங்கமாக பேசிடுவான். ஏன்னா அந்த ஏஜ் இல்லை அவனுக்கு. இதே 30 தாண்டிட்டோம், ரோடு, பப்ளிக், சொசைட்டி, வெளியே பார்க்குறாங்க, எதிர்வீட்டுக்காரன் பார்க்குறான், தப்பாக நினச்சிப்பான். ஏன்னா அவன் அந்த பொண்டாட்டிக்காக யோசிக்கிறானோ இல்லையா, தனக்காக யோசிப்பான். நம்ம நாளைக்கு இந்த ரோட்டில் நடந்து போகணும், சண்டை போட்டதா நாளைக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிக்கிற ஏஜ் எப்போ வரும்? 30க்கு மேலே தான் வரும். அப்போது ஒரு இது மாதிரி ஏஜ் பர்சனை காலம் பண்ணுறது தப்பே கிடையாது, தாராளமாக பண்ணலாம். ஆனால் கட்டாயப்படுத்தி பண்ணாதீங்க. ஏன்னா கட்டாயப்படுத்தி அவர் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையும் கெடுத்துக்காது. அதே மாதிரி வசதி பார்த்தும் போகாதீங்க. ஸோ அந்த பழமொழி சொல்லணும், அசதிக்கு வசதிக்கெல்லாம் இங்கே செல்லாது. ஆத்மாத்மா அந்த விரும்பி இருந்து உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்து ஒரு விருப்பப்பட்டு 2 பேரும் வாழ்ந்தீங்கன்னா சந்தோஷமாக வாழலாம். அவ்வளோதான். சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப அருமையான தகவலா, பெண்களுக்கு சப்போர்ட்டா ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.